ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நண்பா யூ அண்ட் மீ சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சுவையான சீக்கிரமாக பண்ணக்கூடிய காலை உணவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பொங்கல் தான் செய்ய போகிறோம். பொங்கலை பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. நாம் இன்றைக்கி பொங்கல் பண்ணுறதுக்கு கரெக்டாக 200 கிராம் பச்சரிசியும் 200 கிராம் பாசிப்பருப்பை எடுத்து தனித்தனியாக ஊற வச்சுருக்கேன். இது கரெக்டாக 1 மணி நேரம் நல்லா ஊறணும். அரிசியும் பருப்பும் நல்லா ஊறின பின்னாடி இதை ஒரு குக்கரில் எடுத்து அரிசியும் பருப்பையும் சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு அரிசியை சேர்த்திட்டு ஊற வச்சுருக்கிற எல்லா அரிசியும் நம்ம சேர்த்திடலாம். அரிசியை சேர்த்தின பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்கிற பருப்பையும் சேர்த்திடலாம். எல்லா பருப்பையும் சேர்த்திடலாம். அதுக்கப்புறம் நம்ம எந்த அளவில் அரிசி எடுத்தோமோ, இப்போ ஒரு டம்ளரில் எடுத்தோம் அப்படின்னா அந்த டம்ளரில் கரெக்டாக 6 டம்ளரில் தண்ணி ஊற்றணும். இல்லை நீங்கள் ஒரு படியில் எடுத்திங்கன்னா அந்த படியோட கணக்குக்கு கரெக்டாக 6 படி தண்ணி ஊற்றணும். பருப்புக்கு தனியாக தண்ணி ஊற்ற தேவையில்லை, அரிசிக்கு மட்டும் நம்ம ஊற்றினா போதும். எல்லாம் ஊற்றின பின்னாடி பொங்கலுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக பண்ணுங்கள். பொங்கல் நல்லா வெந்துடும், அடி பிடிக்காது, வேகாமல் இருக்காது. இது கரெக்டாக இருக்கும். மூடி வச்சு கரெக்டாக 5 விசில் விட்டுறலாம். அதுக்குள்ளே நம்ம பொங்கல் தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துடலாம். பொங்கல் தாளிக்கிறதுக்கு நம்ம ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்குறோம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கோம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் முந்திரி வந்து உங்கள் விருப்பம் தான், எவ்வளோ வேணாலும் சேர்த்திக்கலாம். 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கேன். பொங்கலுக்கு மெயினானதே சீரகம் தான். சீரகம் கொஞ்சம் ஜாஸ்தியானாலும் தப்பு இல்லை. அப்போ தான் பொங்கல் பார்க்குறக்கும் அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எல்லாம் ரெடியாக இருக்குது. பொங்கலும் நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அடி பிடிக்காமல் நல்லா வெந்துருச்சு அப்படின்னு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இதை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சிடலாம். கடாயில் நெய் சேர்த்திக்கலாம். நெய் 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் பக்கம் சேர்த்திக்கலாம். நெய் சேர்த்தின பின்னாடி நெய் சூடானதும் ஃபஸ்ட்டு நம்ம முந்திரியை போட்டு வறுத்து எடுத்துடலாம். நல்லா வறுத்துக்கலாம். முந்திரியை நல்லா வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். முந்திரியை தனியாக வறுத்து நல்லா எடுத்து வச்சதுக்கப்புறமா அதே நெய்யில் நம்ம சீரகம் சேர்த்திக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம மிளகு சேர்த்திக்கலாம். மிளகும் பொரியட்டும். மிளகும் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இஞ்சி சேர்த்திக்கலாம். எப்பயுமே இஞ்சி ஃபஸ்ட்டாக சேர்த்திக்கிங்க, அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாவை சேர்த்துனதுக்கப்புறமா கொத்தமல்லி சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துனதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இது எல்லாம் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா அதை மறுபடியும் நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற பொங்கலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம். நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணினதுக்கப்புறமா நல்லா பொங்கலை நல்லா கிளறி விட்டுடலாம். எல்லா பக்கமும் சீரகம் குருமிளகு எல்லாம் போகிற மாதிரி ஃபுல்லாக கிளறி விட்டுடலாம். நல்லா கிளறினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நெய் உங்களுக்கு பிடிக்குன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம லாஸ்ட்டாக நெய் சேர்த்துறதுனால பொங்கலே நல்லா வாசனையாக வீடே மணக்கும். நெய் சேர்த்துனதுக்கப்புறமா நெய் எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்துட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான், சூப்பரான சுவையான வீடே மணக்கும் வெண்பொங்கல் தயார். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நண்பா யூ அண்ட் மீ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.